நீட் தேர்வுக்கு எதிராக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் நடத்தியதில் பங்கேற்க மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்து சென்றனர். நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்ற மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என அவர்கள் அறிவித்துள்ளனர். இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். பிரியங்கா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்றனர். இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நிலையில் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்த கர்நாடக முதலமைச்சர் சிவகுமார், கேரள முதலமைச்சர் சதீஷன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர்.